தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது அருட்சகோதரி ஆரோக்கிய மேரி ஏஞ்சலின் ஜார்ஜ் ஜெயசீலன் என்பவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய கருத்துக்களையும் இறைவன் பாதத்தில் வைத்து நம்முடைய தேவைகள் மன்றாட்டுகள் நிறைவேறும்படியாக இந்த தெய்வீக பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் ஒரே திருமகன் வழியாக எங்களை உம் புது படைப்புகளாக்கிய உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உமது அருளினால் அவருடைய சாயலில் நாங்கள் காணப்படவும் அவரில் எங்கள் இயல்பு உம்மோடு இணைந்திருக்கவும் கனிவாய் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பும் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். நாம் எதை கேட்டாலும் கடவுள் நமக்கு செவிசாய்க்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 14 முதல் 21 முடிய. அன்பார்ந்தவர்களே, நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார் என்று நமக்கு தெரியும். எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் என்னும் உறுதி நமக்கு உண்டு. பாவம் செய்வோர் சாவுக்குரிய பாவம் செய்யவில்லை என்று கண்டால் அவர்களுக்காக கடவுளிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும். கடவுளும் அவர்களுக்கு வாழ்வு அருள்வார். சாவுக்குரிய பாவமும் உண்டு. அப்பாவத்தை செய்வோருக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என நான் சொல்லவில்லை.
தீச்செயல் அனைத்துமே பாவம். ஆனால் எல்லா பாவமே சாவுக்குரியவை அல்ல. கடவுளிடமிருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும். ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கிறார். தீயோன் அவர்களை தீண்டுவதில்லை. நாம் கடவுளை சார்ந்தவர்கள். ஆனால் உலகனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கிறது, இது நமக்கு தெரியும். இறைமகன் வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்துள்ளார், இது நமக்கு தெரியும். நாம் உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கிறோம். இவரே உண்மை கடவுள், இவரே நிலை வாழ்வு. பிள்ளைகளே, சிலை வழிபாட்டை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மை அடைந்து களி கூறுவாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. அல்லேலூயா. பல்லவி. தம் விருப்பம் கொள்கின்றார். மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறை வசனங்கள் 22 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவர்தம் சீடரும் யூதேய பகுதிக்கு சென்றனர். அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார். யோவானும் சலீம் எனும் இடத்துக்கு அருகிலுள்ள ஐனோனில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது. மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது. ஒரு நாள் யோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மைச் சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது. அவர்கள் யோவானிடம் போய், ரபி, யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே, இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள். யோவான் அவர்களை பார்த்து, விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது.
நான் மெஸ்ஸியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள். மணமகள் மணமகனுக்கே உரியவர். மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் இது போன்றது. இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிரேக்க புராணத்திலே நார்சிசுஸ் என்கின்ற கதாபாத்திரம் ஒன்று உண்டு. இந்த நார்சிசுஸ் என்பவன் மிகவும் அழகு வாய்ந்தவன். தன்னை குறித்தே அதிகமாக பெருமைப்படுபவன். தான் இந்த உலகத்திலேயே அழகு, என்னை விட அழகு இந்த உலகில் யாருமே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தன்னையே அதிகமாக அன்பு செய்பவனாக, ஒரு தற்புகழ்ச்சி தற்பெருமை உடையவனாக இருந்தான். யாராவது அவனுடைய அழகை கண்டு அன்பு செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அன்பையும் அலட்சியம் செய்யக்கூடிய அளவிற்கு இவன் தன்பால் அதிக அன்பு கொண்டவனாக, தற்புகழ்ச்சி உடையவனாக இருந்தான். ஒரு நாள் அவன் சென்று கொண்டிருந்த பொழுது வழியிலே ஒரு குட்டை போன்று தண்ணீர் தேங்கி கிடப்பதை கண்டான். ஒரு பெரிய ஆழமான அந்த குட்டை பகுதியிலே கடந்து செல்லுகின்ற பொழுது இவனுடைய முகம், இவனுடைய பிரதிபலிப்பு அந்த தண்ணீரில் மேல் பகுதியிலே தெரிகிறது. அப்போது அதை கடந்து சென்ற அவன் தன்னுடைய பிரதிபலிப்பை அங்கே பார்த்து தன்னுடைய அழகிலே மதிமயங்கி போய் அங்கே நிற்கின்றான். நான் இவ்வளவு அழகாக இருக்கின்றேனா? என்னை விட அழகு இந்த உலகத்திலே யாரும் இல்லையே என்று சொல்லிக் கொண்டவாறே அந்த தண்ணீரை இன்னும் அருகில் வந்து உற்று பார்க்கிறான். அந்த தண்ணீரில் விழுந்தே அவன் செத்து போய் விடுகின்றான். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் நம்முடைய தற்புகழ்ச்சி, நம்முடைய சுய பெருமைகள் நம்முடைய அழிவுக்கே காரணமாகி விடுகின்றன. இன்று நற்செய்தியிலே பார்க்கிறோம், திருமுழுக்கு யோவான் அவருடைய சீடர்கள் அவரிடத்திலே வந்து கேட்கின்றார்கள், யோர்தான் ஆற்றங்கரையிலே நீர் சாட்சியம் பகிர்ந்தவர் அங்கே திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அதிக மக்கள் அவரிடம் செல்லுகின்றார்கள் என்று அங்கே திருமுழுக்கு யோவானை கோபப்படுத்துவது போன்று, அவருடைய ஈகோவை தூண்டி எழுப்புவதை போன்று அவருடைய சீடர்கள் அவரிடம் வந்து சொல்லுகின்றார்கள். இயேசுவினுடைய பெயரை கூட அவர்கள் உச்சரிக்கவில்லை. அவரிடத்திலே அதிகமான பேர் செல்லுகின்றார்கள், அவரும் அங்கே திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்று அங்கே அவரிடத்திலே சொல்லுகின்ற பொழுது அங்கே திருமுழுக்கு யோவானுடைய வார்த்தைகள் நமக்கு மிகச்சிறந்த படிப்பினையை கற்றுத்தருகின்றன. மணமகள் மணமகனுக்குத்தான் சொந்தம். மணமகனினுடைய தோழரோ அவரோடு இணைந்து மகிழலாம். ஆனால் அனைத்தையும் அவர் உரிமையாக்கி கொள்ள முடியாது. நான் மணமகனுடைய தோழராக இருக்கவே விரும்புகிறேன், அதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய இயேசுவினுடைய செல்வாக்கு பெருக வேண்டும், என்னுடைய செல்வாக்கு குறைய வேண்டும் என்று அங்கே தன்னையே தாழ்த்தி கொள்பவராக, தான் மெஸ்ஸியாவிற்கான பாதையை செம்மைப்படுத்த வந்தவனே தவிர தான் மெஸ்ஸியா அல்ல என்று தாழ்ச்சியோடு தன்னுடைய நிலையை ஏற்றுக்கொள்பவராக இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நான் தான் பெரியவன், என்னுடைய குடும்பம்தான் பெரியது என்று ஒரு சுயநல வட்டத்திற்குள்ளாக அதிகமான தற்பெருமை உடையவர்களாக நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நிலைகளில் நாம் மாற்றம் கண்டு திருமுழுக்கு யோவானை நம்முடைய ஒரு வாழ்க்கை பாடமாக கொண்டு அவரிடத்தில் இருந்து தாழ்ச்சியை கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நம் ஆண்டவர் இயேசுவினுடைய படிப்பினையும் அவ்வாறாகத்தான் இருந்தது. அவர் கடவுளாக இறைமகனாக இருந்த பொழுதிலும் கூட அந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதாக கருதாமல் தம்மையை தாழ்த்தி அடிமையின்
வடிவை ஏற்று சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு தன்னையே தாழ்த்தி கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அவரை பின்பற்றக்கூடிய அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அப்படிப்பட்ட தாழ்ச்சி மனம் உடையவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். புனித அகுஸ்தினார் அருமையாக சொல்லுவார், தற்பெருமை அல்லது அந்த சுய பெருமைதான் வான தூதர்களை சாத்தான்களாக மாற்றியது. அதே போல தாழ்ச்சி மனிதர்களை வான தூதர்களாக மாற்றக்கூடிய அளவிற்கு வல்லமை படைத்தது என்று சொல்லுவார். நாம் நம்முடைய வாழ்க்கையை சற்று சீர்தூக்கி பார்ப்போம். எங்கெல்லாம் நாம் நம்முடைய தற்பெருமையை, நம்முடைய சுய பெருமைகளை தாழ்ச்சி இல்லாதவர்களாக நாம் நடந்து கொள்கிறோமோ, அந்த சூழ்நிலைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்து ஆண்டவர் விரும்புகின்ற விதத்திலே தாழ்ச்சி உடையவர்களாக, இறைவனுக்கு முன்பாக நாம் ஒன்றும் இல்லாதவர்கள் என்பதை உணர்ந்து இறைவனை முன்னிலைப்படுத்தி அனைவரையும் மதித்து வாழக்கூடிய வரத்தை கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை இக்காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூயமறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறைநிகழ்வாகிய இப்பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெறச் செய்யவும் படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும்
அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்துச் செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகில் இருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட நாங்கள் இன்று நினைவு கூறும் உம் அடியார்களை இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தீத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என்னிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மனமகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவே வா வா வா. அகவிருந்தாக என் இறைவா வா, மனமகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவே வா வா வா. தேன்மொழி மொழிந்தவும் திரு இதழால் ஏவதான் மலர் குணம் பேர் மொழிந்திடுவாய். தேன்மொழி மொழிந்தவும் திரு இதழால் ஏவதான் மலர் குணம் பேர் மொழிந்திடுவாய். உமையடைந்திட யாம் தகுதியற்றோம், உமையடைந்திட யாம் தகுதியற்றோம். இனி உமதருள் கிடைத்தால் வாழ்ந்திடுவோம் வாழ்ந்திடுவோம். அகவிருந்தாக என் இறைவா வா, மனமகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவே வா வா வா. கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வருகின்ற செவ்வாய்க்கிழமை பொங்கல் விழா கொண்டாட இருக்கின்றது. நம்முடைய பங்கிலும் பொங்கல் விழாவை கொண்டாடலாம் என்று திட்டமிட்டிருக்கின்றோம். அந்த வகையில் ஒவ்வொரு ஊரிலிருந்தும் மக்கள் காலையிலே வந்து நம்முடைய ஆலய வளாகத்திலே பொங்கல் வைக்கும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். 6 மணிக்கெல்லாம் வந்துவிட்டீர்கள் என்று சொன்னால் 7 மணிக்குள்ளாக பொங்கல் வைத்துவிட்டு நாம் திருப்பலியை தொடங்கிவிடலாம். ஒவ்வொரு ஊரிலிருந்தும் அதற்கான ஏற்பாடுகளை செய்யும்படியாக அன்பு மக்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த பொங்கல் வைக்கக்கூடிய நிகழ்வு முடித்த பிற்பாடு திருப்பலி முடித்த பிற்பாடு அனைவரும் பொங்கலை பகிர்ந்து உண்டு ஒரு சில விளையாட்டு போட்டிகள், தமிழர் விளையாட்டு போட்டிகள் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு சில விளையாட்டு போட்டிகளையும் வைக்கலாம் என்று திட்டமிட்டிருக்கின்றோம். எனவே அன்பு மக்கள் தயாராக இருக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கூடுதல் விவரங்கள் உங்களுடைய ஊர்களுக்கு திருப்பலிக்கு வருகின்ற பொழுது இன்னும் தெளிவாக அறிவிக்கப்படும். நம்முடைய தூத்துக்குடி பொதுநிலையினர் பணியகத்திலிருந்து யூபிலி ஆண்டை முன்னிட்டு ஒவ்வொரு சங்க ஏடுகளையும் நாம் நம்முடைய பங்குகளில் விவிலிய வினாடி வினாவாக நடத்த நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். 4 ஏடுகளை முக்கியமாக இந்த யூபிலி ஆண்டிலே நாம் படிக்க வேண்டும் என்று திரு அவை நம்மை அழைக்கின்றது. அந்த வகையில் இப்படி வினாடி வினா கேள்வித்தாள்களாக கொடுக்கின்ற பொழுது அதனை படிப்பதற்கு புரிந்து கொள்வதற்கு மிகவும் எளிது என்கின்ற நோக்கத்திலே ஒவ்வொரு மாதமும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் என்கின்ற ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு ஏடுகளை நாம் படிப்பதற்கு வினாடி வினா வடிவிலை தந்திருக்கிறார்கள். எனவே அன்பியங்களுக்கு இடையாக இந்த வினாடி வினா போட்டியானது நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு அன்பியத்திலும் அந்த கேள்வித்தாள் தொகுப்பானது கொடுக்கப்படும். அன்பிய பொறுப்பாளர்கள் உங்களுடைய அன்பியத்திலிருந்து 5 நபர்களை தெரிவு செய்து இந்த போட்டியிலே பங்கெடுக்க செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த மாதத்தின் துவக்கத்தில், ஒவ்வொரு மாத இறுதியில் வைக்க வேண்டும். அடுத்த மாதத்தின் துவக்கம் முதல் சனியாக வருகின்றது. எனவே பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அனைத்து மக்களும் இங்கே கூடி வருகின்ற பொழுது மாலை 5 மணிக்கு இந்த வினாடி வினா போட்டி முதல் பகுதி திருவழிபாடு
அந்த முதல் பகுதிக்கான வினாடி வினா போட்டியானது நடைபெறும் என்பதனையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வினாடி வினா போட்டிகளில் தொடர்ச்சியாக பங்கெடுப்பவர்கள் மறைவட்ட அளவிலான போட்டிகளிலும் அதிலிருந்தும் வெற்றி பெறக்கூடியவர்கள் அடுத்து மறை மாவட்ட அளவில் நடக்கக்கூடிய போட்டியிலும் பங்கு பெற தகுதி உடையவர்கள் ஆவார்கள். எனவே அன்பு மக்கள் அதனை கருத்தில் கொண்டு அந்த ஆவணங்களை படித்து போட்டியிலே பங்கேற்று சிறப்பிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருட்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி நிறைவேற்றிய நம் தந்தையின் எண்ணங்கள் ஏக்கங்கள் நிறைவேறவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு
தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன்.